மிகப்பெரிய கவிஞர் இருக்காரு. அவர் கவிதையை கேட்டா எப்பேற்பட்ட பெண்களும் மயங்கிடுவாங்களாம். வீட்டுல இருக்கிற பெண்கள் வரைக்கும் எல்லாருமே இவர் கவிதை சொல்றதை கேட்டா மயங்கி அவருடைய ரசிகர்களாவே மாறிடுவாங்களாம். அப்படிப்பட்டவரு அவர் வாழ்க்கையில ஒரு விபரீத காதல் பண்றாருங்க. அந்த காதல்ல பல ட்விஸ்டுகள் இருக்கு, பல சம்பவங்கள் இருக்கு. அதெல்லாம் என்ன, அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கை என்ன ஆச்சு அப்படின்றத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பரபரப்பா ஒரு அழகான காதல் கதையா இதில் நம்ம பார்க்க போறோம். எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம குஸ்டாக் இஷ்க் அப்படின்ற ஒரு வித்தியாசமான ஹிந்தி படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். இப்ப இந்த படம் ஓடிடில ஹிந்தில மட்டும்தான் இருக்கு. இப்ப இந்த கதையில என்ன இருக்குன்றத ஷார்ட்டா பார்த்துடலாம். லைக் கொடுக்கலன்னா ஒரு சின்ன லைக்கோட வாங்க. பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. படத்துடைய கதை 1998 டெல்லியில நடக்கிற மாதிரி தான் ஆரம்பிக்குதுங்க. டெல்லி ஒரு அழகான நகரம். அந்த நகரத்துல பல காதல் கதைகள் நடந்தது உண்டு. அப்படி எத்தனையோ காதலர்கள் பிரிஞ்சோம் சேர்ந்தோம் அந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கிறதா அப்படியே அங்க இருக்கிற ஒரு பிரிண்டிங் பிரஸ் வச்சிருக்கிற நம்ம ஹீரோவுடைய வீட்டை காமிக்கிறாங்க. இந்த 98 இந்த மாதிரி இன்டர்நெட், போனு, இன்ஸ்டாகிராம்னு சொல்லி எதுவுமே இல்லைங்க. அப்பெல்லாம் முழுக்க முழுக்க புத்தகங்களை வாசிக்கிறது அப்படி இல்லைன்னா படம் பார்க்கறது தான் ஒரு சராசரி மனிதனோட வாழ்க்கையாவே வச்சிருப்பான். அதுலயும் கவிதைகளை படிக்கிறதுக்குன்னு ஒரு தனி ரசிகர் படையே அங்க இருக்கோங்க. அது பலவிதமான கவிதைகளும் இருக்கலாம். சில கவிதைகள் காதலாகவும் இருக்கலாம், சிலதுல காமம் அதிகமாகவும் இருக்கலாம். அப்படி ஒரு நல்ல கவிதையை தங்களுடைய பிரிண்டிங் பிரஸ்ல பிரிண்ட் பண்ணி நாடெங்கிலும் விற்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹீரோ, அவரோட பேரு நவாபுதீன் சஃபாபுதீன் ரகுமான், செல்லமா அவரை பப்பன் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க, அவருடைய திட்டமாவும் இருக்கோங்க. அப்படி நம்ம ஹீரோக்கு ஒரு அன்பான தம்பி இருப்பாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். ஊருக்குள்ள ஒரு காம கவிஞர் இருப்பாருங்க. எல்லாத்துலயும் டபுள் மீனிங்கா தான் அவர் கவிதை எழுதுவாரு. இப்ப இவங்க பிரிண்டிங் பிரஸுக்கும் வந்து அவரோட கவிதைகளை அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது கேட்க கேட்க ஹீரோட தம்பிக்கு ரொம்ப பிடிச்சு போகுதுங்க. ஆனா ஹீரோவுமே இப்படி ஒரு கீழ்த்தரமான கவிதையெல்லாம் பிரிண்ட் அடிச்சு நம்ம விற்க தேவையில்ல. கவிதை அப்படின்றது காதலோடையும் வாழ்க்கையோடையும் இணைந்து இருக்கணும். அப்படிப்பட்ட கவிதைகளை நாம தேர்ந்தெடுக்கணும்ன்ற மாதிரியும் தான் தம்பி கிட்ட இந்த கவிஞர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு முன்னாடியே சொல்றாருங்க. இதுல அந்த கவிஞரும் பயங்கரமா கோவப்பட்டு என்ன கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா, என் திறமைய இங்க பிரிண்டர்கள்னா பரவாயில்ல, நான் வேற எங்கன்னா போயிட்டு போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்புறாரு. அப்பதான் ஹீரோவுடைய அம்மா அங்க வர, ஏன் கோச்சிக்கிட்டு போறீங்க, உங்க பிள்ளைக்கு இந்த மாதிரி கவிதை எல்லாம் வேணாமா, மனசுல பெரிய அசீஸ்ன்னு நினைப்பு, ஆளுங்களுக்கு எல்லாம் அந்த தொலைஞ்சு போனா அசீஸோடைய கவிதை தான் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போக, இப்ப அசீஸ் அப்படின்ற ஒரு பேரை கேட்டதும் ஹீரோவுடைய அம்மாவுடைய கண்கள் கலங்குதுங்க. அவங்க அந்த இடத்துல ரொம்ப எமோஷனல் ஆகி அங்கிருந்து போற மாதிரி நம்ம ஹீரோவும் கவனிக்கிறாரு. அந்த அசீஸ் யாரா இருப்பாரு, எதுக்கு அவர் பேர் சொன்ன உடனே நம்ம அம்மா எமோஷனல் ஆகுறாங்க அப்படின்னு இவருக்குள்ள ஒரு யோசனை வர, இப்ப பக்கத்துல ஒரு ரேடியோ ஸ்டேஷன் இருக்கோங்க. அங்க ஒரு ஆன்டி கிட்டயும் நம்ம ஹீரோ வந்து, உங்களுக்கு இந்த அசீஸ் அப்படின்ற ஒரு கவிஞரை பத்தி தெரியுமா, அந்த பேரை சொன்ன உடனே எங்க அம்மா ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் கேக்குறாரு. அப்பதான் அவங்களும் ஒரு பழைய கவிதை புத்தகத்தை எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. இதெல்லாம் அசீஸ் ஆரம்ப காலத்துல எழுதின கவிதைகள். அவர் கவிதை எழுதுறதை விடவும் இந்த ஸ்டேஜ் ஷோல எல்லாம் போட்டு நிறைய கவிதைகளை மக்கள் முன்னாடி சொல்லுவாரு. அப்படி ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதையை காமிக்கிறாங்க. அழகா ஒரு பையன் இருக்காரு பாத்தீங்களா, இவரு தாங்க அந்த அசீஸ். அப்படி அவரோட கவிதைகளையும் அங்க இருக்கிற மக்கள் முன்னாடி சொல்ல, அவரோட கவிதைகளை கேட்க கேட்க அங்க இருக்கிற பெண்கள்லாம் இவர் மேல இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரியும், முக்கியமா கல்யாணம் ஆன பெண்கள் கூட இவர் கவிதையை கேட்டு இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி எல்லாம் காமிக்கிறாங்க. அப்படி ஒரு பெரிய ரசிகர் பட்டாலுமே இவருக்கு இருந்திருக்குங்க. ஹீரோவுமே அப்படிப்பட்ட கவிஞர் அதுக்கப்புறம் எந்த புத்தகமும் எழுதலையா, அவர் இப்ப எங்க போனாருன்ற மாதிரி கேட்டதுக்கு அவர் எங்க போனாருன்னே தெரியல, திடீர்னு மாயமாயிட்டாரு. அவரோட கவிதைகள் அதுக்கப்புறம் எதுவுமே வெளியே வரல. மேபி இப்ப இருக்கிற டைம்ல அவரோட கவிதைகள்லாம் வெளியே வந்தா மொத்த இந்தியாவுடைய புத்தக சேல்லையும் இவரோட கவிதைகள் தான் டாப்ல இருக்குன்ற மாதிரியும் சொல்ல, ஹீரோ உடனடியா அவரை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ அதே ஊருக்குள்ள இருக்கிற ஒரு பழைய பத்திரிகையாளரை வந்து பாக்குறாருங்க. அவர்கிட்டயே இந்த அசீஸோடைய விவரத்தை கேக்குறாரு. அவருமே அசீஸ் அப்படின்றவரு ஒரு கவிஞர் இல்ல, அவர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது ஒரு பியானோ இருந்தா அதுல இளையராஜாவும் வாசிக்கலாம், ரகுமானும் வாசிக்கலாம், ஏன் அனிருத் கூட வாசிக்கலாம். எத்தனை தலைமுறை ஆனாலும் அந்த பியானோ அவங்களுக்கு இசை கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி அந்த அசீஸ் என்ற கவிஞர் சொரண்ட சொரண்ட கவிதை கொடுத்துக்கிட்டே இருப்பாருன்ற மாதிரியும் சொல்றாங்க. அங்கதான் ஹீரோ முடிவெடுக்கிறாரு, இப்படி ஒரு கவிஞரை தான் நம்மளோட பிரிண்டிங் பிரஸ்ல அவருடைய கவிதைகள் ரைட்ஸ் வாங்கி நம்ம புக்கா போடணும் அப்படின்ற மாதிரிங்க. இந்த விஷயத்த முதல்ல தன்னுடைய தம்பி கிட்டையும் வந்து ஹீரோ சொல்றாரு. ஆனா தம்பிக்கு பெருசா ஆர்வம் இல்லைங்க. எனக்கு என்னவோ அந்த கவிஞர் சொன்ன கவிதைகளே நல்லா இருக்கு, கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் நல்ல புக்கெல்லாம் சேல்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, இப்ப ஹீரோ அடுத்த நாளே அந்த பழைய பத்திரிகையாளர் பார்த்துருப்பாரு பாத்தீங்களா, அவரு மூலயமா இப்ப
இப்போ அசீஸ் இருக்கிற லொகேஷனுடைய போன் நம்பர் கிடைக்குதுங்க. இப்போ அவரும் அந்த நம்பருக்கு போன் பண்ணி பாக்குறாரு. அங்க மின்னி அப்படின்ற ஒரு பொண்ணு அந்த போனை எடுக்கிறாங்க. ஹீரோவுமே அசீஸ் அப்படின்ற ஒரு கவிஞரை பார்க்கணும், அவரோட கவிதைகள் எல்லாம் ஒரு புத்தகமா போடணும்னு நினைக்கிறேன், அப்பாயின்மெண்ட் கிடைக்குமான்ற மாதிரி கேட்க அவங்களுமே டெல்லியில இருந்து ஒரு 300 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கிராமத்து பேரு சொல்றாங்க. நாளைக்கு காலையில அங்க வந்துருங்க, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வெயிட் பண்ணுங்க, வரப்போ கருப்பு கலர்ல ஒரு ஷெர்வானிய போட்டுட்டு வாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்ல ஹீரோக்குமே எதுக்கு கருப்பு கலர்ல இவங்க ஷெர்வானி போட சொல்றாங்கன்ற மாதிரி ஒரு யோசனை வருதுங்க. அவரு கருப்பு கலர்ல ஒரு துணி கூட அவர்கிட்ட இருக்காது. அப்பதான் அந்த பழைய பத்திரிகையாளர்கிட்டையும் ஒரு கோட் இருக்கிறத பாக்குறாரு. ஆக்சுவலி அந்த பத்திரிகையாளர் அப்பப்போ பார்ட் டைமா லாயராவும் இருப்பாருங்க. அப்படி அவருடைய லாயர் கோட்டை தான் ஆடைய போட்டுட்டு நம்ம ஹீரோ அடுத்த நாள் டெல்லியில இருந்து ஒரு பேருந்துல அந்த கிராமத்தை நோக்கியும் போயிட்டு இருக்காருங்க. அப்படி அந்த கிராமத்து நடுவுல இருக்கிற அந்த பஸ் ஸ்டாண்ட்லயும் நின்னுகிட்டு இருக்க அப்படி நம்ம ஹீரோவை பாக்குறதுக்குமே அங்க மின்னி அப்படின்ற ஒரு அழகான பொண்ணு வராங்க. பார்த்ததுமே மின்னியோட அழகுல ஹீரோ மயங்க, நீங்க தான் அசீஸ பார்க்க வந்திருக்கீங்களா, என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு அங்க ஒரு சின்ன பஸ்ஸை பிடிச்சி இன்னும் டீப்பா இன்னொரு கிராமத்துக்கு கூட்டிட்டு போக ஹீரோவுமே போற வழியில அசீஸுடைய தகவலை பத்தி கேக்குறாங்க. இன்னும் அவர் எழுதிட்டு இருக்காரா, அவர் ஏன் காணாம போயிட்டாருன்ற மாதிரி நிறைய கேட்க, ஆனா நம்ம மின்னியுமே அவர் இப்ப எழுதுறதையே விட்டுட்டாரு, நீங்க வேணா ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பாருங்க, ஆல்ரெடி அவர் எழுதின கவிதைகள்லாம் கொடுக்கிறாரான்னு சொல்லி. ஆனா அதுக்கு 100% வாய்ப்பு இல்ல. ஏன்னா இது வரைக்கும் நிறைய பேரு அவரோட கவிதைகள் வாங்குறதா வந்து கடைசியில அவங்களெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிட்டாருன்ற மாதிரியும் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. இப்ப அவரை எங்க பாக்கலான்ற மாதிரி கேட்டதுக்கு ஊருக்குள்ள ஒரு வாட்ச் கடை இருக்கு, இப்ப அவர் ஒரு வாட்ச் மெக்கானிக்னு சொல்ல அங்கதாங்க இந்த அசீஸ் அப்படின்ற அந்த மிகப்பெரிய கவிஞரை காமிக்கிறாங்க. அங்கேயுமே நம்ம ஹீரோ வந்து அந்த அசீஸை மீட் பண்ண அசீஸை பார்த்த முதல் லுக்கிலேயே அந்த கவிஞருக்கு ரொம்ப பிடிச்சு போகுதுங்க. உன் பேரு என்னன்னு கேட்டதுக்கு ஹீரோவுமே நவாபுதீன் சஃபாஃபுதீன் ரகுமான் அப்படின்ற அவரோட முழு பேரை சொல்றாருங்க. உடனடியா நம்ம ஹீரோவை கட்டி அணைச்சு, இந்த மாதிரி கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டவங்க ரொம்ப தூயமான உள்ளத்தை படைச்சவங்கன்ற மாதிரி எங்க அம்மா சொல்லிருக்காங்க, உன்னை பார்க்கும் போதே ஒரு பிரகாசம் தெரியுது, உனக்கு என்ன பண்ணணும்ன்ற மாதிரி கேட்டதுக்கு ஹீரோவுமே எனக்கு இந்த கவிதைகள் எல்லாம் எழுதணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஆசைகள் இருக்கு, நீங்க ஏன் எனக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி அண்ணன் ஒரு ஸ்டூடெண்டா சேர்த்துக்க சொல்லி அந்த அசீஸ் கிட்ட அவர் கேக்குறாரு. அசீஸுமே ஹீரோவை நம்புறாரு. உடனடியா தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. இப்போதைக்கு ஹீரோ இவரோட கவிதைகளை வாங்க வந்த மாதிரி எல்லாம் காமிச்சிக்கலைங்க, அதெல்லாம் இப்படி ஒரு டிராமா போடுவோம், அதுக்கப்புறம் நம்ம வேலையை காட்டுவோன்ற மாதிரி நினைப்பாரு. இப்ப இவரும் தான் வீட்டுக்கு கூப்பிட்டு அங்க உனக்கு டீ போட்டு கொடுக்கறதாவும் சொல்ல, இப்ப இந்த அசீஸோட நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கிறதையும் மின்னி அப்படின்ற மாதிரி முன்னாடி ஹீரோயின் காமிச்ச பாத்தீங்களா அவங்க பாக்குறாங்க. அப்பதான் தெரியுது அந்த மின்னி இந்த அசீஸோடைய பொண்ணுன்னு சொல்லி. ஹீரோக்குமே அங்க புரியுதுங்க, இதனால்தான் இந்த மின்னி நம்மள கருப்பு கலர்ல இந்த கோட் போட வச்சாலான்ற மாதிரி. என்னதான் நம்ம மின்னி ஹீரோக்கு இப்படி ஒரு உதவி பண்ணாலும் கொஞ்சம் கஞ்ச பிஸ்னாரி தாங்க. அசீஸை பொறுத்த வரைக்கும் தான் பொண்ணு மின்னி, அதுக்கப்புறம் வீட்டுல ஒரு வேலைக்காரன், இவங்க 3 பேர் தான் வாழ்வாங்க. வேலைக்காரன் டீ போட்டுட்டு இருக்க, எவ்வளவு பெரிய கிளாஸ்ல டீ போடுற, ஆல்ரெடி வீட்டுல பஞ்சம் அப்படின்னு ஒரு சின்ன கிளாஸ்ல டீ போட்டு ஒரு 4 பிஸ்கெட் மட்டும் வச்சு அங்க நம்ம ஹீரோக்கும் கொடுக்குறாங்க. இங்க ஹீரோவுமே எப்படின்னா இந்த அசீஸ் கவிஞரை இம்ப்ரெஸ் பண்ணிடணும்னு சொல்லி அவர் வீட்டுல இருக்கிற வேலைக்காரனோட ஃப்ரெண்ட் ஆகுறாரு. இன்னொரு பக்கம் இந்த அசீஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் தன்னோட பொண்ணு கிட்ட போன மாசம் வாட்ச் கடையில வேலை பார்த்ததுக்காக எனக்கு 4000 ரூபாய் கிடைச்சிருக்குன்ற மாதிரி சொல்ல, ஆனா ஹீரோயினுக்கு பயங்கர கோவம் வருது. எவ்வளவு பெரிய கவிஞர், நினைச்சா 4 லட்சம் கூட சம்பாதிக்க முடியும், ஆனா அதெல்லாம் விட்டுட்டு 4000 ரூபாய் சம்பாரிச்சு இப்படி பேங்க்ல லோனு வீட்டுல கடன்னு சொல்லி எவ்வளவு வச்சு கஷ்டம் கொடுத்துட்டு இருக்காருன்ற மாதிரி சலிச்சுப்பாங்க. பட் இருந்தும் அப்பான்றதுனால கொஞ்சம் அன்பாவும் அவரை பாத்துப்பாங்க. இங்க ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவரு இந்த அசீஸுடைய வீட்டுக்கு ரெகுலரா வர ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி அதுல நம்ம மின்னியா அவருக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. அன்னைக்கு இந்த கருப்பு கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து இவருக்கு உதவி பண்ணிருப்பாங்கல்ல, அதனால அதுக்காக ஹீரோயினை மீட் பண்ணியும் அவர் தேங்க்ஸ் சொல்றாரு. ஒரு நாள் அசீஸுமே அவரோட கவிதைகள் எல்லாத்தையும் அவர் உருதுல தாங்க எழுதியிருக்காரு. அப்படி அவர் எழுதின ஒரு புத்தகத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட காமிக்க, அப்படி ஹீரோவும் அதை ரசனையோட படிக்க, இன்னொரு பக்கம் ஹீரோ இப்போ கருப்பு கலர்ல நிறைய துணிகளை வாங்குறாரு. அப்படி ஒவ்வொரு நாளும் கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வந்தே இந்த கவிஞரோட சேர்ந்து நிறைய கவிதைகளும் கத்துக்கிற மாதிரியும் அங்க ஹீரோயினையும் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரியும் காமிக்கிறாங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோவுடைய தம்பி அவரோட ஊர்ல இருக்கும் போதோ அங்க அந்த கவிஞர் இருக்காரு பாத்தீங்களா, அவருடைய சில அப்படி இப்படியான கவிதைகள்லாம் ஒரு புத்தகமா வெளியாயிருக்குங்க. அதையுமே அங்க இருக்கிற இளைஞர்கள்லாம் ஒண்ணு கூடி படிச்சு ஜாலியா இருக்க அதையுமே இவர் பாக்குறாரு. ஆஹா, நிறைய பேர் ஒரு புத்தகத்தை வாங்குறாங்க போலயே, இதை நம்மளே பிரிண்ட் பண்ணிருக்கலாம் போலயேன்ற மாதிரி ஷாக் ஆகி தன்னோட அண்ணனுக்கும் கால் பண்ணி, டே அண்ணா என்னடா பண்ணிட்டு இருக்க, இங்க இந்த கவிஞருடைய புக்கெல்லாம் பட்டையை கலப்புது, பேசாம அதையே நம்ம புக்கா போட்டுருக்கலாம், நீ என்னன்னா அசீஸ்னு சொல்லி அங்க போய் சுத்திட்டு இருக்க, ஒழுங்கா கிளம்பி வான்னு சொல்ல, டே எப்பவுமே அசலை விட போலி தான் பாக்குறதுக்கு கவர்ச்சியா இருக்கும், நான் சீக்கிரமா நமுத்து போயிடும், அசீஸ் என்கிட்ட சொன்ன நான் ஒரு கவிதையை உன்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவுமே அங்க ஒரு கவிதையை சொல்ல, அது அவ்வளவு அற்புதமா இருக்குங்க. இந்த ஒரு கவிதைக்கே வாயை பழக்காத, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவர் கூட இருந்து அவரோட மொத்த கவிதையும் ஒரு புத்தகமா
மாத்தி காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் ஹீரோ அங்க சொல்றாரு. இங்க நாளளவுல ஹீரோ வீட்டுக்கு வர வர அசீஸோடைய வீட்டுல வேற நிறைய பஞ்சம் இருக்கும்னு சொன்னல, அதனால 2 கப்பா வர டீ இப்போ 1 கப்பா வருதுங்க. அதுல அசீஸும் ஹீரோவும் பாதி பாதி குடிப்பாங்க. ஹீரோக்கு நம்ம மின்னி மேல ஒரு கண்ணு, அதையுமே அந்த கவிஞர் அசீஸ் கவனிக்கிறாரு. ஒரு நாள் மின்னியோட நம்ம ஹீரோ நல்லா ஃப்ரெண்ட் ஆகி மார்க்கெட்டுக்கு போயிருக்கிறப்போ மின்னியும் ஜாலியா எங்க அப்பாவோட நல்லா க்ளோஸ் ஆயிட்டீங்க போல இருக்கு, உங்க அப்பாவோட மட்டுமா க்ளோஸ் ஆனேன், உங்க கூட தான் க்ளோஸ் ஆக போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஜாலியா சொல்லிடுறாரு. இதுல மின்னிக்கு ஒரு மாதிரி ஆகுது. கீழே இறங்குங்க, உங்க வேலை என்ன, எதுக்காக வந்தீங்க அதை மட்டும் பாருங்க, தேவையில்லாததெல்லாம் மூக்க நுழைச்சிங்கன்னா அசிங்கமாயிடும்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்ப ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போ சோகத்தோடையும் தன்னுடைய மென்டாரான அசீஸா வந்து நம்ம ஹீரோ பார்க்க அப்பதான் தான் ஒரு பொண்ணை காதலிக்கிறதா, அதாவது அசீஸோட பொண்ணையே காதலிச்சு அங்க வேற ஒரு பொண்ணை காதலிக்கிறதா அவர்கிட்ட ஐடியா கேக்குறாரு. அவருமே என்கிட்ட ஒரு கேமரா இருக்கு, அந்த கேமராவை கொண்டு போய் நீ காதலிக்கிற பொண்ண ஒரு போட்டோ எடுத்துக்கீங்க, அப்ப நீ அவளை பாத்துக்கலாம்ல அப்படின்ற மாதிரியும் ஹீரோ கிட்ட கொடுக்க, இப்போ மறுபடியும் மார்க்கெட்ல இருக்கும் போதோ நம்ம மின்னிய ஹீரோ ஒளிஞ்சிருந்து போட்டோ எடுக்கிறாரு. அப்போ அதே மார்க்கெட்ல டீ கடையில இருக்கிற ஒரு ஆளு, தம்பி இது மாதிரி போட்டோ எல்லாம் எடுக்கிற வேலை வச்சுக்காத, அதுவும் இந்த பொண்ணை எடுக்காதுன்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கும் ஒரு மாதிரி ஆகுது. கொஞ்ச நேரத்திலேயே தான் கூட டீ கடையில பேசின அந்த நபர் அங்க நம்ம மின்னி கிட்ட வந்து கொஞ்சம் தப்பா நடக்கிற மாதிரி ஹீரோ பாக்குறாரு. உடனடியா அந்த நபரை போட்டு நம்ம ஹீரோ அடிக்க, அப்ப நம்ம மின்னி ஸ்டாப் பண்றாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அவர் யாரு தெரியுமா, அவருதான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம மின்னி சொல்ல ஹீரோ நடுங்கி போறாரு. எது கல்யாணம் ஆன பொண்ணா இந்த மின்னி, இவனா இந்த மின்னியோடைய கணவர்னு சொல்லி அங்கேயே கையை எடுக்க, இதுல அவங்க சுக்குநூறா உடஞ்சு போய் ஒரு பெரிய பல்பையும் வாங்கிக்கிட்டு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப மின்னி நம்ம ஹீரோ அவங்க வீட்டுக்கு வரப்போ பேசுறாங்க. ஆக்சுவலி அன்னைக்கு நீங்க ரோட்ல பார்த்தது என்னுடைய கணவர் தான், ஆனா இப்ப எங்களுக்கு விவாகரத்து ஆயிடுச்சு, அவர்கிட்ட நான் நிறைய கொடுமைகள் அனுபவிச்சேன், அதுல இப்ப விவாகரத்தே வாங்கிட்டேன், ஆனாலும் என் கூட சேர்ந்து வாழணும்னு என்ன நிறைய இம்சப்படுத்துறாரு அப்படின்ற மாதிரியும் மின்னி சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோக்கு விவாகரத்து ஆயிடுச்சா, அப்ப ஓகே லவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவருக்கு மறுபடியும் காதல் வந்துருதுங்க. இப்போ காலங்கள் ஓடுது. அப்படியே ஹீரோ அசீஸோடைய வீட்டுக்கு வரப்போதெல்லாம் மின்னியோட அவர் க்ளோஸ் ஆயிடுறாரு. அப்படி மின்னியோட அங்க இருக்கிற கோட்டைகளுக்கு போக அப்படி ஒரு நல்ல நண்பரா மாறி ஒரு கடத்தை கொஞ்சம் நெருக்கமாவும் பழகுறாரு. ஒரு நாள் அசீஸ் தன்னுடைய ஸ்டூடெண்டான ஹீரோ மேல இம்ப்ரெஸ் ஆகி அவருடைய பெண்ணையே ஹீரோக்கு கொடுக்குறாருங்க. அதையும் இப்போ மின்னி கிட்ட வந்து ஹீரோ பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்க, இப்படி ஒரு சந்தர்ப்பத்துல தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் அமையுது. ஒரு நாள் காலையில இந்த அசீஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவரு கண்முழிக்க, ஆனா அவரால் சரியா பார்க்க முடியலைங்க. அவரு கண் பார்வை போயிடுது போல. உடனடியா தன்னோட பொண்ணையும் கூப்பிடுறாரு. ஹீரோயின் மின்னியுமே உடனடியா நம்ம ஹீரோ இருக்காருல அவருக்கு கால் பண்ணி தான் அப்பாக்கு பார்வை போன விஷயத்தையும் கன்வே பண்ணி உடனடியா ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்ல ஹீரோவுமே பதறி அடிச்சுட்டு கிளம்புறாரு. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவுடைய தம்பி வந்து நிக்கிறாங்க. என்னடான்னு கேட்டதுக்கு, அண்ணா ஊர்ல நம்ம அம்மாவுக்கு நெஞ்சு வலி வந்துச்சுன்னா உடனடியா ஊருக்கு போலானா அப்படின்ற மாதிரியும் ஹீரோவை கூப்பிட, ஹீரோவும் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க மின்னிக்கு ஒரு வாட்டி போன் பண்ணி பாக்குறாரு. ஆனா அவங்க போனை எடுக்கல. இப்ப ஒரு தம்பியோட கிளம்பி தன்னோட ஊரை நோக்கியும் போயிட்டு இருக்காருங்க. இன்னொரு பக்கம் மின்னியுமே தான் அப்பாவோட ஹாஸ்பிட்டல்ல கஷ்டப்படுற மாதிரியும் ஹீரோக்காக காத்திருந்து இந்த முக்கியமான டைம்ல கூட அவன் வரலையேன்ற மாதிரியும் அவங்க நினைக்கிறாங்க. இங்க ஹீரோ தன்னோட வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்க அவங்க அம்மா ஆரோக்கியமா இருக்காங்க. தான் தம்பி மேலேயும் அவருக்கு பயங்கர கோவம் வருது. ஏன்டா இப்படி பண்ணனு கேட்டதுக்கு, நீ என்ன வேலையா போய் இப்ப என்ன வேலை பார்த்துட்டு இருக்க, பிரிண்டிங் பிரஸ் டெவலப் பண்ண பாப்பியா இல்லனா உனக்கு காதல் முக்கியமானு சொல்லி ஒரு பயங்கரமா திட்டுறாரு. அதனாலதான் உன்னை பொய் சொல்லி இங்க கூட்டிட்டு வந்ததா சொல்றாரு. ஹீரோ மறுபடியும் ஊருக்கு போயிட்டு ஒரு காரணமா சொல்லி மின்னி மூஞ்சிலையும் முழிக்க முடியாது, அந்த கவிஞரையும் மீட் பண்ண முடியாது. அதனால உடஞ்சு போய் தன்னுடைய ஊர்லயே அவரு மாட்டிக்கிறாருங்க. இங்க மின்னியோடைய அப்பா அந்த அசீஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவரு இப்ப கண் ஆபரேஷனுக்கு அப்புறம் மறுபடியும் பார்வை கிடைக்க இதுலயே ஒரு 2-3 மாசம் போதுங்க. அந்த 2-3 மாசங்களும் இந்த மாதங்கள்ல ஹீரோ ஏன் காணாம போனா, எங்க போனா அப்படின்னு நம்ம மின்னியும் தேடுறாங்க. இந்த அசீஸும் ஒரு இயக்கத்தோட தேடிக்கிட்டு இருக்காருங்க. இப்படி ஒரு டைம்ல நம்ம ஹீரோ தான் அம்மா கூட பேசிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் அவங்க அம்மா ஒரு மிகப்பெரிய உண்மையை தான் பையனான ஹீரோ கிட்ட சொல்றாங்க. இப்போ அசீஸ் அப்படின்ற ஒரு கவிஞரை பார்க்க நீ போனல, அவரோட பேரை சொன்னதும் நான் எதுக்கு தெரியுமா அழுதேன் அப்படின்னு ஒரு போட்டோவை காமிக்கிறாங்க. அதுல அந்த அசீஸ் அப்படின்ற அந்த கவிஞர் நம்ம ஹீரோவோட அப்பாவோட சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்குங்க. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக்கையும் சொல்றாங்க. அதாவது அந்த அசீஸ் உங்க அப்பாவுடைய உயிர் தோழன், 2 பேருமே சின்ன வயசுல இருந்து ஒன்னாதான் வளர்ந்தாங்க. ஒரு கடத்துல உங்க அப்பா ஒரு பிரிண்டிங் பிரஸ் ஆரம்பிச்சாரு. அவரு தன்னோட நண்பனுடைய கவிதைகள் எல்லாம் பிரிண்ட் பண்ணுன்ற மாதிரியும் நினைச்சாரு. ஆனா அந்த அசீஸ் கவிதைகளை எழுதுறதை விடவும் அந்த மக்கள் கிட்ட சொல்றது, அதுல நிறைய பெண்களை கவர்றது, அப்படி அவங்க மேல காதல் வசப்படுறது அப்படின்னு ரொம்ப ஜாலியா வாழ்றவன். அந்த அசீஸோடைய சுயரூபம் தெரியாம உங்க அப்பா வீட்டு மேல லோனை வாங்கி, பேங்க்ல லோனை வாங்கி, கையில இருக்கிற பொருட்கள் எல்லாம் விட்டு அந்த அசீஸ் அவனுடைய கவிதைகளை கொடுத்துருவான்ற ஒரு நம்பிக்கையோட நிறைய முதலீடுகளை போட்டு எல்லாத்தையும் செட் பண்ணாரு. ஆனா அப்பதான் ஒரு தகவல் வந்தது. அதாவது அந்த அசீஸ்
அவரு காதலிச்ச ஒரு பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு ஊரை விட்டே ஓடிட்டாருன்னு சொல்லி இதுல உங்க அப்பா நொந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் உங்க அப்பா அவரோட நண்பன் அசீஸை தேடாத இடமில்ல. எவ்வளவு தெரியும் அந்த அசீஸ் கடைகளை. ஒரு கட்டத்துக்கு மேல சில வருஷங்கள்ல உங்க அப்பாவோ நோய்வாய்ப்பட்டு நம்மளை விட்டு போயிட்டாரு. இப்ப வரைக்கும் உங்க அப்பா உங்களோட கடன் நம்ம அடைக்க முடியாம கொஞ்சம் கொஞ்சமா வட்டி கட்டிக்கிட்டு தான் இருக்கோம். சோ உங்க அப்பாவாலேயே சாதிக்க முடியாத ஒரு விஷயத்த நீ சாதிக்கணும்னு நினைக்கிற. உன்னால உங்க அப்பாவால கண்டுபிடிக்க முடியாத அந்த அசீஸை கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்குன்னா அவரோட கவிதைகளையும் உன்னால வாங்க முடியும். நீ எப்படின்னா அவரோட கவிதைகளை வாங்கிட்டு வந்து இங்க பிரிண்டிங் பிரஸ்ல அச்சிடு. அதுதான் நம்ம அப்பாவுக்கும் நம்ம செய்யற ஒரு கடனா இருக்குன்ற மாதிரியும் அங்க அவங்க அம்மா சொல்ல, இப்ப ஹீரோ அதனால மறுபடியும் அந்த அசீஸோடைய ஊருக்கு போகணும்னு நினைக்கிறாரு. அப்படி ஒரு 3 மாசம் கழிச்சு அங்க நம்ம அசீஸை வந்தும் நம்ம ஹீரோ மீட் பண்ண அசீஸும் ஹீரோவை பார்த்ததும் சந்தோஷப்படுறாரு. என்னையா எப்படி இருக்கீங்க? ஒரு சின்ன வேலை அதனால ஊருக்கு போயிட்டேன். உங்களுக்கு கண்ணு ஆப்ரேஷன்லாம் நடந்ததாமே, இப்போ ஓகேவான்ற மாதிரி கேட்க அவரும் நான் ரொம்ப நல்லா இருக்கன்ற மாதிரியும் அங்க சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு விலை உயர்ந்த வாட்சை அந்த அசீஸுக்கு பரிசா கொடுத்துட்டு, ஐயா நான் இருக்கிற டெல்லியில ஒரு மிகப்பெரிய முதலாளி இருக்காரு. அவரு உங்களோட கவிதைகளெல்லாம் வாங்கி ஒரு புத்தகமா போடலான்னு சொல்றாரு. உங்களுக்கு ஓகேவான்ற மாதிரி வெளிப்படையா கேட்டுறாருங்க. ஆனா அந்த அசீஸும் தான் வாட்சி கடையில இருக்கிற இன்னொரு கடிகாரத்தை கொடுத்துட்டு, இதுதான் இந்தியாவுடைய மிக விலை உயர்ந்த கடிகாரம், நான் பீக்ல இருக்கும் போது வாங்கினேன். ஸோ காசுன்றது ஒரு ஆர்டிஸ்டுக்கு கவர்ச்சியான விஷயம்தான். இதுலலாம் என்னால விலைக்கு வாங்க முடியாது, என்னாலையும் என் கவிதைகளை கொடுக்க முடியாதுன்ற மாதிரியும் அவர் அங்க சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஹீரோ மறுபடியும் அசீஸை தேடி போன விஷயம் ஹீரோவோட தம்பிக்கு தெரியுதுங்க. அவர் செம்ம காண்டாகிறாரு. இப்ப ஹீரோ அசீஸோடைய வீட்டுக்கு வரப்போ அங்க நம்ம ஹீரோவை மறுபடியும் பாக்குறாங்க. அவங்களுக்குள்ள பயங்கர கோபம் இருக்குங்க. அவங்க மூஞ்சி கொடுத்து கூட ஹீரோ கிட்ட பேச மாட்டாங்க. காதலிக்கிற மாதிரியே பழகிட்டு திடீர்னு 3 மாசம் காணாம போயிட்டேன்னா உன் கூட எதுக்கு பேசணும் அப்படின்ற மாதிரி தான் கோவப்படுறாங்க. பட் இருந்தும் ஹீரோ அதுக்கப்புறம் வர நாட்கள்ல நான் இதுக்கப்புறம் இங்க சொல்லாம போமாட்டேன், உங்க கூடயே தான் இருப்பேன்ற மாதிரி நம்ப வச்சு நம்ம ஹீரோயினையும் கொஞ்சம் கொஞ்சமா காதல்லையும் விழ வைக்கிறாரு. அப்படி நம்ம ஹீரோயின் கிட்ட பேசி நம்ம திருமணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னா, உங்க வீட்டு கடன் எங்க வீட்டு கடன் எல்லாமே அடையணும்னா உங்க அப்பாவோட கவிதைகளை புத்தகமா போட்டா மட்டும்தான் அதுக்கு ஒரே வழின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க உங்க அப்பாவை நீயாச்சு பேசி சம்மதிக்க வைன்ற மாதிரியும் அங்க நம்ம அசீஸ் கிட்ட கூட்டிட்டு வராரு. அசீஸ் கிட்டையும் நீங்க மட்டும் உங்க கவிதைகளை புத்தகமா போட்டீங்கன்னா நீங்க ரொம்ப ஃபேமஸ் ஆவீங்கன்ற மாதிரிலாம் சொல்ல, ஆனா அசீஸ் ஃபேமஸ் அப்படின்றதே ஒரு கவர்ச்சி தான். நான் முன்னவே சொல்லியிருக்கல, ஒரு நல்ல ஆர்டிஸ்டுக்கு காசு பேரு புகழ் அதெல்லாம் முக்கியம் இல்ல, அவனோட படைப்புகளை அவன் படைச்சுக்கிட்டே இருப்பான், அவ்வளவுதான்ற மாதிரியும் மறுத்துடுறாரு. என்னடா இந்த ஆளு எவ்வளவு சொன்னாலும் வேணாம்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு ஹீரோக்கு கோவம் தாங்க வருது. அதுக்கப்புறம் வர நாட்கள்ல அந்த அசீஸ் என்ற கவிஞருக்கு என்னெல்லாம் பிடிக்கும், ஒரு வாழ்க்கையில எங்கன்னா போகணும்னு நினைப்பாருல, அந்த மாதிரி இடத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு அவரை கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரெஸ் பண்ணணும், எப்படின்னா அவரை சம்மதிக்க வைக்கணும்ன்ற மாதிரி நிறைய முயற்சி பண்றாருங்க. ஆனா என்ன பண்ணியும் அது நடந்த பாடு இல்ல. இதுல ஹீரோ மனசடைஞ்சு போறாரு. அது வரைக்கும் ஒரு குருவா ஒரு மென்டாரா பார்த்த அந்த அசீஸ் மேலேயே கோவப்பட்டுட்டு, யோ உன்னாலதான் உன் பொண்ணும் உன் வீட்டுல வேலை பார்க்குற வேலைக்காரன்ல இருந்து ஏன் உன் பொண்ணை காதலிக்கிற என் உட்பட எல்லாரும் இப்படி சீரழிகிறோம். பொண்ணுக்கு சின்ன வயசுல இருந்து நீ என்னையா சேர்த்து வச்ச, ஆவத்தையும் கடனையும் தான் சேர்த்து வச்சிருக்க. அவ காலம் ஃபுல்லா அதை கட்டிக்கிட்டே இருக்கணும். உன்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு, அதை விற்க முடியுதுன்னு தெரியுது, ஆனா விற்க மனசு வரல. என்ன ஆளியா நீ? அவளை ஏன் உன் பொண்ணுக்கு மட்டும் நீ இது பண்ணல, எனக்கே நீ இப்படி ஒரு சம்பவம் பண்ணிருக்க, நான் யாருன்ற உண்மையை சொன்னு வையி, உனக்குலாம் அப்படியே நெஞ்சுக்குள்ள குத்தம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கோவப்பட்டுட்டு தாங்க இருந்து கிளம்புறதா சொல்லி கோவப்பட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அதே வேலையில ஹீரோ இப்படி எல்லாம் பேசுறத கேட்டுட்டு இந்த வீட்டு வேலைக்கார எமோஷனல் ஆகி அங்க அந்த அசீஸோடைய கவிதைகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதை திருட்டுத்தனமா கொண்டு வந்து ஹீரோ கிட்டயே கொடுக்குறாங்க. இங்க அசீஸ் இருக்காருல, அவரு தான் பொண்ணோட பேசிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் பல வருஷமா தான் மனசுக்குள்ள இருந்த ஒரு உண்மையை தான் பொண்ணுகிட்ட சொல்றாரு. நான் எதுக்கு என்னோட கவிதைகள் எல்லாம் விற்கிறதுக்கோ புத்தகமா போறதுக்கும் சம்மதிக்கலனா, நான் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பாவம் பண்ணிருக்கேன். அதாவது நான் பீக்ல இருந்த டைம்ல என்னோட கவிதைகளை வச்சு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன், அதாவது ஹீரோடைய அப்பாவை தான் சொல்லுவாரு, அவர் புத்தகமா போறதுக்கு ரெடியா இருந்தாரு. அந்த டைம்ல தான் நான் ஒரு பொண்ணை ரொம்ப தீவிரமாவே காதலிச்சேன். என்னால அந்த பொண்ணு பிரெக்னன்டாவும் ஆனா. அவளோட பேரு அம்ரிதா. நான் அந்த காலத்துல என்னோட கவிதைகளை சொல்லி நிறைய பெண்களை கரெக்ட் பண்ணிருக்கேன். அப்படி அம்ரிதாவை காதலிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் வேற ஒரு பொண்ணை காதலிச்சு அவளுடைய நான் ஒன்னா இருந்தேன். அது ஒரு கடத்துல அம்ரிதாக்கு தெரிய வந்தது. அதுல ஒரு தப்பான முடிவை அவ எடுத்துக்கிட்டா. அதாவது அவ குழந்தை பெத்ததுக்கு அப்புறம் அவ வாழ்க்கையவே அவ முடிச்சுக்கிட்டா. அந்த அம்ரிதா வேற யாரும் இல்லம்மா, மின்னி உன்னோட அம்மா தாமான்ற மாதிரியும் அங்க இந்த அசீஸ் சொல்றாரு. அப்படி அம்ரிதா என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில எனக்கு எது உண்மையான காதல் அப்படின்ற மாதிரி புரிய ஆரம்பிச்சது. இன்ஃபேக்ட் அவ போனதுக்கு அப்புறம் தான் அம்ரிதாவை நான் அவ்வளவு காதலிக்க ஆரம்பிச்சேன். அவ
இல்லாத ஒரு வாழ்க்கைய நான் நினைச்சு கூட பார்க்க முடியல. ஒவ்வொரு நாளும் அந்த ஏக்கத்தோடயே நான் இருந்தேன். அந்த பாவத்தெல்லாம் எங்கனா போய் கழிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அதுக்காக நான் போகாத கோயில் இல்ல. அதனால என் உயிர் நண்பன் என்னோட கவிதைகளை புத்தகமா போடுறதா அப்படின்னு சொல்லி கூட அதை நான் வேணான்னு சொல்லிட்டு யார் கண்ணிலையும் படாதவாறு உன்னை தூக்கிட்டு இந்த ஊருக்கு வந்துட்டேன். இப்போ என்னோட கவிதைகள்லாம் நீங்க புத்தகமா போடலாம் அப்படின்னு கேக்குறீங்களே, அதெல்லாம் என் கவிதைகள் இல்லம்மா. என்னோட அம்ரிதாவை நான் ஏமாற்றினதுக்காக நான் எழுதின அப்பாலஜி லெட்டர், அதாவது மன்னிப்பு கடிதங்கள்மா. அப்படி என்னோட மன்னிப்பு கடிதங்களை கவிதையா போட்டு ரயில்வே ஸ்டேஷன்லயும் பஸ் ஸ்டாண்ட்லயும் ரோட்லயும் ஒரு புத்தகமா போட்டு வித்து அதுல நான் காசு சம்பாதிக்கணும்னு ஒண்ணு இல்லையேம்மா. அப்படி பண்ணாது என்னோட அம்ரிதாக்கு நான் பண்ற மிகப்பெரிய அசிங்கமாவும் துரோகமாவும் இருக்குன்ற மாதிரியும் அவர் அங்க கண்கலங்கி சொல்றாரு. இதை கேட்டு ஹீரோயின் கண்ணீர் வடிக்கிற மாதிரியே இதை எல்லாமே ஒரு ஜன்னல் வழியா கேட்டு ஹீரோவுமே கண்ணீர் வடிக்கிறாரு. அங்க இந்த வேலைக்காரன் கொடுத்துட்டு போன அந்த கவிதை புத்தகங்களை அப்படியே வச்சுட்டு இப்ப இந்த அசீஸோடைய எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அப்படியே நடந்து போக, அப்படி ஹீரோ நடந்து போறதையும் அங்க நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. அங்கேயுமே ஹீரோவை கூப்பிடுறாங்க. ஆனா அவரு திரும்பாமையே பெறாருங்க. அப்பதான் அவர் வச்சுட்டு போன அந்த புத்தகத்தையும் பார்த்து அதை தன்னுடைய அப்பாவான அசீஸ் கிட்ட கொண்டு வந்து கொடுக்க, இப்போ ஹீரோ நடந்து போற வழியில அவரு ஒரு வண்டி வந்து மோதுதுங்க. அதுல அவரு அன்கான்சியஸ் ஆகி கீழே சரிகிறாரு. இப்போ மறுபடியும் ஹீரோயினோட வாழ்க்கையில இருந்து நம்ம ஹீரோ காணாம போறாரு. மாசங்கள் ஆகுது. ஹீரோயினும் ஒவ்வொரு நாளும் ஹீரோக்கு என்னாச்சுன்ற மாதிரி பயந்துகிட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல ஹீரோயினுடைய அப்பா, அதாவது இந்த அசீஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவரு போயே சேர்றாருங்க. ஆமாங்க, அவர் வாழ்க்கையே முடிஞ்சு போகுது. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகுதுங்க. அவ்வளவுதாங்க. இப்ப மொத்தமாவே ஹீரோயின் குனூரா உடஞ்சு போயிடுவாங்க. இவன் நினைச்ச நேரத்துக்கு வரான், காதலிக்கிறான், திடீர்னு காணாம போயிடுறான் அப்படின்ற மாதிரியும் யோசிச்சுக்கிட்டு இருக்க, அப்பதான் நம்ம ஹீரோ அந்த விபத்துக்கு அப்புறம் ஒரு பழங்குடியினர் அவரை காப்பாத்திருப்பாங்க. அங்கதான் அவரு வாழ்ந்திருப்பாரு. இப்ப அவரால் நடக்க முடியலைங்க. அப்படி ஒரு வருஷம் கழிச்சு அவர் உடம்பு ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டு நேரா இந்த அசீஸோடைய வீட்டுக்கு தாங்க அவர் வராரு. அங்கதான் அந்த மிகப்பெரிய கவிஞர் அசீஸ் போய் சேர்ந்த விஷயத்தையும், அவர் போனதுக்கு அப்புறம் அவங்க பொண்ணு பெரிய கடன்ல மாட்டி இப்ப அவர் வாழ்ந்த வீட்டையே வித்துட்டு வேற ஒரு இடத்துக்கு மாறப்போற விஷயத்தையும் அங்க கேள்விப்படுறாரு. இப்போ ஹீரோயினையும் ஹீரோ வந்து பார்க்க, ஹீரோயினும் அங்க ஒரு ரேடியோவையும் ஒரு புத்தகத்தையும் ஹீரோ கிட்ட கொடுக்கறாங்க. எங்க அப்பா போய் சேரத்துக்கு முன்னாடி உன்கிட்ட இதை ஒப்படைக்க சொன்னாருன்ற மாதிரியா அவங்க சொல்ல, இப்ப அதை வாங்கினதும் ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோயினும் இப்ப இதை வாங்கறதுக்கு தான் நீ வந்தியா, இப்ப கூட எனக்காக வரலையான்னு கேட்க அவர்கிட்ட பதில் இல்ல. ஏன்னா அந்த அசீஸ் ஹீரோயினையும் தாண்டி நம்ம ஹீரோவோட மனசுல நின்றாருங்க. அப்படி ஒரு இடத்துல வந்தோம் அசீஸ் ரேடியோல என்ன பேசி வச்சிருக்காருன்ற மாதிரியும் ஹீரோ போட்டு கேட்க, அதுலதான் அந்த அசீஸுமே ஹீரோவை பார்த்த உடனேயே நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுப்பா, நீ உன் முழு பேரை சொல்றப்பவே அதுல உன் அப்பாவுடைய பேரும் இருந்தது. என் வாழ்க்கையில அமிர்தாவை நான் எப்படி பார்த்தனோ அதே மாதிரிதான் உன்னோட அப்பாவான என் நண்பனையும் பார்த்தேன். அவனுக்கும் நான் அதே மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணிட்டு தான் ஓடிட்டேன். அப்படி உன்னை முதல் வாட்டி கட்டிப்பிடிக்கும் போதே உங்க அப்பாவை கட்டிப்பிடிக்கிற மாதிரி தான்ப்பா எனக்கு இருந்தது. உங்க அப்பாவை அப்படி பண்ணதுக்கு பிராச்சித்தா தேடணும்னு நினைச்சேன். அதனால்தான் கவிதை எழுததான் வந்திருக்கேன்னு நினைச்சு இன்னும் ஒரு பெரிய கவிஞரை ஆக்கிரணும்னு சொல்லி நான் உனக்கு நிறைய கவிதைகள் எல்லாம் சொல்லி கொடுத்தேன். ஆனா நீ என்னோட புத்தகங்களை கேட்டு வந்திருக்கன்றது கடைசியில தான் எனக்கு தெரிஞ்சது. ஆமா, என்னோட கவிதைகள் எல்லாமே அந்த அமிர்தாக்காக எழுதின அப்பாலஜி லெட்டரா இருந்தாலும் அதே வருத்தத்தையும் அதே சாரியையும் உங்க அப்பா கிட்டயும் நான் கேட்க விரும்புறேன். அதனால உனக்காக இந்த கவிதை புத்தகத்தை உன்கிட்ட கொடுக்குறேன். நீ இதை போட்டு எல்லா இடத்துலயும் பிரிண்ட் பண்ணி இந்தியா முழுக்க வித்துக்கோ. இதுக்கான எல்லா உரிமையும் நீயே எடுத்துக்கலான்ற மாதிரியும் அங்க அவர் போட்டிருக்க. இதை கேட்டு ஹீரோ நிகழ்ந்து போறாரு. அவரோட உயர்ந்த உள்ளம் அங்க தெரியுதுங்க. இப்போ அந்த ரேடியோட இறுதியிலையும் அசீஸ் கடைசியா நீ தப்பா நடிக்கலன்னா அமிர்தாவோட சமாதியில மட்டும் நான் போனதுக்கு அப்புறம் அப்பப்போ போயிட்டு மலர் வளையம் வைக்க முடியுமான்ற மாதிரி கேட்க, இப்ப ஹீரோவும் அந்த அமிர்தாவுடைய சமாதிக்கு வராருங்க. அங்கேயுமே அவங்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு அங்க இந்த கவிஞர் அசீஸ் சொன்னது ஹீரோக்கு ஞாபகம் வருது. அதாவது ஒரு நல்ல கவிஞர், ஒரு நல்ல ஆர்டிஸ்ட், அவங்களுக்கு இந்த பேரு புகழ் இது எல்லாமே தேவையே படாது அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருப்பார்ல. அதை நினைச்சு பார்த்துட்டு இப்ப அந்த கவிதை புத்தகம் பேப்பர்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே அமிர்தா மேல ஒரு தூவர மாதிரியும் வாங்க. இப்ப அந்த கவிதைய ஒரு புத்தகமா போடுறத முயற்சியையே ஹீரோ கைவிட்டுறாரு. இப்ப அது எல்லாமே அந்த சமாதியையே சுத்தி வர மாதிரியும் அந்த கவிஞர் சொல்லியிருப்பார்ல, இது எல்லாமே அமிர்தாக்காக நான் எழுதின அப்பாலஜி லெட்டர்ன்ட்டு. ஸோ அதன்படியே அந்த கவிதைகளை உலாவ விட்டுட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. இங்க ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களுமே ஒரு புது ஊருக்கு போற மாதிரியும் இப்ப இந்த கதை ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு சாதாரண புக்கு கடையை போட்டுட்டு ஹீரோ அங்க இருக்கிற போலீஸ்காரங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அங்க போலீஸ்காரங்களும் அதுக்கப்புறம் நீங்க காதலிச்ச அந்த பொண்ணு மின்னி என்ன ஆனாங்க, அவங்கள நீங்க பார்க்கவே இல்லையான்னு கேட்க, ஹீரோவுமே நானும் அவளை 3 வருஷமா தேடிக்கிட்டு இருக்கேன். அவளை பார்த்ததும் அவ காலில் விழுந்து என் காதலை ஏத்துக்க சொல்லி கெஞ்சணும்ட்டு, ஆனா அவளை என்னால பார்க்கவே முடியலன்ற மாதிரியும் ஹீரோ சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆக அதுல மின்னி இருக்கிறதையும் ஹீரோ பாக்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது.
போகுதுங்க. மின்னி மின்னின்னு கூப்பிடுறாரு. மின்னியும் ஹீரோவையே பார்க்க இப்ப அந்த ட்ரெயினை விரட்டி பிடிச்சு ஹீரோ ஏறாரு. உள்ள மின்னி உக்காந்துகிட்டு இருக்க. எவ்வளவு வாட்டி கூப்பிடுற, ட்ரெயினை நிறுத்திட்டு என்னை வந்து பார்க்க வேண்டியதானன்ற மாதிரியும் ஹீரோ சொல்ல, அங்க மின்னியும் பக்கத்துல வந்து, நீ தானே என்ன விட்டுட்டு போன, நீதான் என்ன தேடி வரணும். உனக்கு ஒண்ணு சொல்லவா, இந்த 3 வருஷமா இதே ரயில்வே ஸ்டேஷன்ல இதே ட்ரெயின்ல நான் நிறைய வாட்டி போயிருக்கேன். எத்தனையோ வாட்டி உன்னை பார்த்திருக்கேன். ஆனா அப்பெல்லாம் எனக்கு இறங்கி வரணும்னு தோணாது. ஏன்னா நீ தான் என்ன தேடி வரணும்னு நினைச்சேன். அப்படி 3 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் வந்திருக்கன்ற மாதிரியும் அவங்க சொல்ல, இதுல ஹீரோ இன்னும் எமோஷனல் ஆகி அங்க நம்ம மின்னிய கட்டி அணைச்சுக்கிட்டு ஒண்ணு சேர்ற மாதிரியும் அதுக்கப்புறம் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியும் இந்த படத்தோட கதை முடியுதுங்க. ஒரு வித்தியாசமான மனசுக்கு நிறைவான ஒரு காதல் கதையை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so மச்.